சீட்டுக்கு தான் நம்ம வந்து ஒரு சோஃபா செட்டு தான், ஒரு 3 சீட்டர் ப்ளஸ் 2 சிங்கிள் சீட்டர். அதுக்கப்புறம் டீப்பாட சைஸ் பார்த்தீங்கன்னா 3.5க்கு 1.25 வரும் சைஸு. அதுக்கப்புறம் இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா கஸ்டமர்னா அவங்க ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ இதில் நான் போடுறேன். அந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி கேட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்களோ அதில் திக்னஸை பொறுத்தவரை எல்லாமே அதே மாதிரி பண்ணிட்டோம். இந்த ஹேண்டில் இப்போ கை வைக்கிற இடமும் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்காரும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் என்ன கம்ஃபர்ட்டில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உட்காந்து பார்த்து நம்ம ரெடி பண்ணது எல்லாமே. இது வந்து ஜாயிண்ட் பீஸ் அப்படி எதுவுமே கிடையாது. இது எல்லாமே ஒரே பீஸ் தான். இது திக்னஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு வீதி வரும். கனம் வந்து இங்க வந்து 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு வரும். இங்க 2 இன்ச்சு வரும். லெக்கோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 5க்கு 2 திக்னஸ் தான். நம்ம அதுக்கப்புறம் நம்ம சாயக்கூடிய திக்னஸ், அதுக்கப்புறம் பலகை திக்னஸ். பலகை பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு பலகை. நம்ம உட்கார இடத்துலையும் பலகை தான் போட்டிருக்கோம். ஆனால் டாப்ல இதுக்கு மேலேயும் குஷன் வரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாவே டீக்ல இருக்கணும். ஏன்னா வயசானவங்க உட்காரும் போது லெக் பெயின் அப்படி எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நார்மலா வந்து நம்ம ஹைட் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு தான். இந்த சோஃபாவோட ஹைட் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு தான். ஆனா நம்ம இப்போ நார்மலா சோஃபா வந்து ஒரு 15 இருந்தாலே உட்கார முடியும். நம்ம அந்த கம்ஃபர்டபுள் குஷன் போடாமலே நம்ம இந்த சோஃபால இருக்கோம். நம்ம குஷன் போட்டும் உட்காரலாம், குஷன் போடாமலும் உட்காரலாம். நாளடைவில் நம்ம குஷன் வந்து தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாலுமே நம்ம இப்படி உட்காந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் வரும்.